Good evening, students. Here, Professor R. Surendran from Government College of Technology. Now, we are going to discuss some of the question in helical spring. So, for helical spring, spring index, spring index என்ன சொல்லுவாங்கன்னா காயில் டயா பை வயர் டயா. ஸோ ரெண்டுமே டயா தான், டயா ஸ்ப்ரிங் இண்டெக்ஸ்னா டயா காயில் டயா பை வயர் டயா. ஸோ சி வந்து ஆல்பபெட்ல முன்னாடி வரும், கீழே வந்து லேட்டா வந்து டபிள்யூ வரும். ஸோ அதனால வந்து காயில் டயா பை வயர் டயா வச்சுக்கலாம். ஸோ அதுவும் அந்த டூ வந்து மீன் காயில் டயா அப்படின்றது தெரிஞ்சுங்க. மீன் காயில் டயா வெறும் காயில் டயா கிடையாது, மீன் காயில் டயா பை டு த வயர் டயா. ரெண்டு ஸ்ப்ரிங் வந்து ஸ்டிஃப்னஸ் K1 K2 இருக்கு, கனெக்டட் இன் சீரீஸ். இப்போ சீரீஸ்ல கனெக்ட் பண்ணா ஸ்டிஃப்னஸ் என்ன ஆகும் அப்படின்னா கம்மியாகும் மீன்ஸ் என்னன்னா அதை கவுத்தி கூட்டணும். சரிங்களா? கம்மியாகணும் மீன்ஸ் கவுத்தி கூட்டணும். அதாவது K ஈக்குவல் டு K1 K2 டிவைட் பை K1 ப்ளஸ் மேலே ப்ராடக்ட் கீழே சம், ப்ராடக்ட் பை சம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் காயில் ஹெலிகல் ஸ்ப்ரிங் ஆக்சுவல் லோடு இது பண்ணுறோம், வயர் டயாமீட்டர் டபுள் பண்ணுறாங்க, மீன் ரேடியஸ் ஆஃப் காயில் வந்து டபுள் பண்ணுறாங்க, ஸ்டிஃப்னஸ் ஆஃப் த ஸ்ப்ரிங். ஸோ கேவோட இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேவோட இது பார்த்தீங்கன்னா GD பவர் 4 பை WR கியூப் N அப்படின்றவாங்க, W 8WR கியூப் N. ஸோ மேலே வந்து டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து 4 மடங்கு, இது வந்து 2 மடங்கு இல்லையா? ஸோ நமக்கு என்ன பண்ணுறாங்கன்னா வயர் டயா வந்து 2 மடங்குனா அது 16 வந்துடும். மீன் ரேடியஸ் வந்து 2 மடங்கு அப்படின்னா வந்து 16 டிவைட் பை டி பவர் 4 பை டி பவர் கியூப். ஸோ அங்கே 2 பவர் 4 பை 2 கியூப். அப்போ இட் இஸ் 2 டைம்ஸ் ட்வைஸ். ஸோ வந்து டி பவர் 4 பை கேபிட்டல் ஸ்மால் டி கியூப். சரிங்களா? ஸ்மால் டி பவர் 4 பை கேபிட்டல் டி கியூப். அப்போ மேலே பவர் 4 இருக்கு, கீழே பவர் கியூப் இருக்கு, ரெண்டுமே 2 மடங்குனால ஸோ 2 கியூப் கேன்சல் ஆகிடும். அப்போ 2 மட்டும் மிச்சம் இருக்கும், ட்வைஸ். கான்சென்ட்ரிக் ஹெலிகல் ஸ்ப்ரிங் எப்படி சுற்றுவாங்க? ஓன்ட் இன் ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படின்னு தான் வந்து கான்சென்ட்ரிக்கா இருந்தாலுமே வந்து இவர் ஒரு திசையில சுற்றுவார், அவர் ஆப்போசிட். கான்சென்ட்ரிக் அப்படின்னா ஆப்போசிட். அப்போ கான்சென்ட்ரிக்ல இந்த ஓ இருக்கு பார்த்தீங்களா, ஓ ஃபார் ஆப்போசிட் ஞாபகம் வச்சுக்கலாம். ஆப்போசிட் அண்ட் ஹெலிக்ஸ் சேம் டைரக்ஷன் சுத்த மாட்டாங்க. எஸ் இல்ல பாருங்க, O for opposite. A body weighing 1000 kg fall 18 minutes strike the 500, the deformation எவ்வளவு அப்படின்றாங்க, half kx square. So half kx square equal to mgh போட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஃபார்மேஷன் எவ்வளோ அப்படின்றது தெரியும். இட் இஸ் 8 அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதோட ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் வந்து நமக்கு ஒரு கலெக்ஷன் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ வி ஹவ் டு மூவ் ஃபர்தர் டு த நெக்ஸ்ட் சப்ஜெக்ட். தேங்க்யூ சாம்பியன்ஸ்.